வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ளவர். வசனம் பாருங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்ம பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அழைச்சிக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க பரிசுத்தம் உள்ளவங்க. சொல்ல பாருங்க, பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருங்கள். 16 வசனம் பாருங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்ற. நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருப்பது எப்படி? பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, நடக்கிறது எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். எதுலெல்லாம் பரிசுத்தமா இருக்கணுங்க? பார்க்கறதுல, கேட்கறதுல, பேசுறதுல, நடக்கிறதுல எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படித்தான் இருக்கிறார் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? பார்க்கறதுல, கேட்கறதுல, பேசுறதுல, நடக்கிறதுல எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாருங்க? பரிசுத்தமா இருந்தார். கேள்வி என்னன்னா, நாம் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? காரணம் என்ன? தேவன் சொல்றாருன்னா ஒரு நோக்கத்தை தான் சொல்றாரு இல்லைங்களா? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றேன். தேவன் சொல்றாருன்னா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? என்ன நோக்கம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 8 வசனம் பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கதான் யாரை தரிசிக்க முடியுங்க? பிதாவாகிய தேவனையே தரிசிக்க முடியும். அப்ப நல்லா கவனிங்க, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள் சொல்லும் பொழுது, தேவன் சொல்லும் பொழுது என்ன நோக்கத்திற்காக சொல்றாரு? நாம் பிதாவாகிய தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாய். எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 14 வசனம் பாருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்றார். அப்ப பிதாவாகிய தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அசுத்தம் உள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா? நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருதயத்தில் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம் பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதை தள்ளணும்? பாவத்தையும். பாவம் எவ்வளவு தூரத்துல இருக்குது? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். யார் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்கதான் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆனால் தேவன் பாவத்தை எங்க வச்சுக்கிறாரு? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்படின்றார். அப்ப அந்த பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது? தள்ளிவிட்டு ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாவம் செய்வோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமா இருக்க முடியுமா? பாவம் ரொம்ப தூரத்தில் இல்ல, நம்மை சுற்றி எப்படி இருக்குதுங்க? நெருங்கி நிற்குதுன்னு சொல்ற. இன்றைய உலகத்தை பற்றி என்ன? இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறாங்க? உலகத்தார் விரும்புறாங்களா பரிசுத்தமா வாழணும்னு?
கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்புறாங்களா பரிசுத்தமா வாழணும்னு? அப்ப இந்த வேத வாக்கியத்தை சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுன்றார். அப்ப பாவத்தை தள்ளாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகங்கிறத பாருங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்கள்ல என்ன காலம் வருமா? கொடிய காலம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறான், இனிமேல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு தான் அந்த கொடிய காலமா இருக்கிறது. நீங்க படிச்சு பாருங்க, இதே புஸ்தகம் தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து 6 வரைக்கும் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இங்கே சொல்லப்பட்ட எல்லா பாவத்தையும் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். அசுத்தம் உள்ளவர்கள், வேசித்தனம் பண்றவங்க, பெற்றோரை மதிக்காதவர்கள், உடன்படிக்கை மீறுறவங்க, நிறைய பாவத்தை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் கொடிய காலத்தில் என்ன பண்றோங்க? வாழ்றோம். இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? இன்னைக்கு நம்மை சுற்றி நிறைய பாவங்கள் வந்து என்ன இருக்குன்னா அப்படியே நெருங்கிதான் நிக்குது. நிறைய பேர் நிறைய பாவங்களுக்கு என்னவா இருக்காங்கன்னா அடிமையா இருக்கிறான். இப்ப உதாரணமா கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கோங்களேன். கிறிஸ்தவர்கள் வந்து மதுபானத்துக்கு அடிமையா இருப்பாங்களா? அடிமையா இருக்க மாட்டாங்க. புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான். போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்க மாட்டான். அதாவது மெய்யான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றேன். அப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து மதுபானத்துக்கு அடிமையா அப்படிங்கிற என்ன சொல்லுவீங்க? ஐயோ அந்த பாவம் நான் செய்ய மாட்டாங்க. பிரதர் சிகரெட் குடிப்பீங்களா? ஐயோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம். போதை பழக்கத்திற்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா? வலைதளங்களுக்கு அடிமையா இருக்கிறோமா? அப்ப நம்ம நினைக்கிறோம் போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, புகைப்பிடிக்கிறது, மதுபான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது, இதுதான் வந்து அடிமைத்தனம். வலைதளங்களுக்கு அடிமையா இருப்பது அதான் பாவம் இல்லையா? வலைதளங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. ஒரு இடத்துல என்ன சம்பவிக்குதோ உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்ல விஷயம்தான். ஒரு இடத்துல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல பூகம்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுநாள் பேப்பர்ல நமக்கு தெரிய வரும். ரேடியோ இருந்தா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேடியோ இல்லாதவங்க என்ன செய்வாங்க? மறுநாள்ல செய்தித்தாள்ல தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு இடத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே நமக்கு என்ன ஆகுதுங்க? தெரிய வருது இல்லைங்களா? அப்ப போதை வஸ்துக்களுக்கு நம்ம அடிமையா இருக்கிறது இல்ல, வலைதளங்களுக்கு அடிமையா இருக்கிறோமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். எந்த பாவத்தை இன்னைக்கு பார்க்க போறோம்? இந்த வலைதளங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய பாவம். ரொம்ப ஒரு முக்கியமான பாவம் என்னன்னா, அதாவது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வலைதளங்களுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. முக்கியமாக எந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ் பாக்குறது. என்ன பாக்குறதுங்க? இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் பாக்குறது. அதாவது குறும்படம். அது எல்லாமே 30 வினாடி, 60 வினாடி, 90 வினாடி, 1.5 நிமிஷம் ஓடக்கூடிய குறும்படம். இன்னைக்கு எவ்வளவு பேர் அதுல அடிமையா இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் போதை வஸ்துக்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கிறது? அடிமையா இருக்கிறது இல்ல, ஆனா ரீல்ஸ் பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. நீங்க எந்த இடத்துக்கு போங்க, மருத்துவமனைகளாக இருக்கட்டும் அல்லது எந்த இடத்துக்கு நீங்க போனாலும், பஸ்ல பிரயாணப்பட்டு போங்க, ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போங்க, விமானத்துல பிரயாணப்பட்டு போகுங்க, எல்லா இடங்களிலும் குடும்பமா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? சுத்திருங்க என்ன பாக்குறாங்க? ஒட்டுமொத்த உலகமும் சாத்தானுடைய கண்ணில இருக்கா இல்லைங்களா? கிறிஸ்தவர்களும் சிக்கி இருக்கிறாங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். நிறைய பேர் கேட்கிறாங்க, பிரதர் ரீல்ஸ் பாக்குறதுனால என்ன தப்பு இருக்க போகுது? 100க்கு 99% அது நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லுதா, கேடுபானது நமக்கு சொல்லுதா? அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுங்க? கேடுபாடுகளை கற்றுக் கொடுக்குது. 1% வேணா வலைதளங்களது நன்மையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். 99% அது எல்லாமே கேடுபாடா இருக்கும். ரீல்ஸ் பாக்குறதுனால என்ன பிரதர் பிரச்சனையாக போகுது?
நாங்க என்ன ஒரு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், நாங்க ஒரு மணி நேரம் பார்ப்போம். இதுல என்ன பாவம் வந்துட போகுது? நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27, 28 பாருங்க. தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தலையின் மேல் நடக்க கூடுமோ. வசனம் சொல்றாரு பாருங்க, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை. அந்த நெருப்புங்கிறது என்ன? நான் வைத்திருக்கக்கூடிய மொபைல் தான் நெருப்பு. நெருப்பை நீங்க வயிற்றுல கட்டிக்கிறீங்க, வஸ்திரம் வேகாம இருக்குமா? தேவன் கேட்கிறார் பாருங்க, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோன்னு கேட்கிறார். வஸ்திரத்தில் நெருப்பு போட்டு கட்டி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? இடுப்போட சேர்த்து கட்டி வச்சீங்கன்னா வயிற்றுல எரிய ஆரம்பிச்சிடும். வலைதளங்கள் எப்பொழுதுமே ஆபத்தா? ரீல்ஸ் ஆபத்தா இல்லைங்களா? அது நம்முடைய மனதை கட்டி போடுதா? அது நம்மை அடிமைப்படுத்துதா? இதெல்லாம் யாருடைய தந்திரங்கள்? சாத்தானுடைய தந்திரங்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மதுபானம் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் போதை வஸ்துக்களை என்ன செய்ய மாட்டாங்க? அடிமையாக மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் புகை பிடிக்க மாட்டாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க. அவங்க எதில் அடிமைப்படுத்தலாம்? ரீல்ஸ். இன்னைக்கு மனுஷர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, எனக்கு 1.5 நிமிஷத்துல எனக்கு ஒரு தகவல் தெரியணும். ரீல்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, தள்ளி தள்ளி. எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க? இதெல்லாம் யாருடைய தந்திரங்கள்? அடிமைப்படுத்துறானா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நம்ம எதிரெல்லாம் சிக்குவோங்கிறத சாத்தான் தெரிஞ்சு வச்சுக்கிறானா? எதுல இந்த கண்ணியை போட்டா அவன் மாட்டிக்குவான்னு சாத்தானுக்கு தெரியுமா? அப்ப சாத்தான் நமக்கு முன்பதாக என்ன கண்ணியை வச்சுக்கிறான்? ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாருமே எதுக்கு அடிமையாகிறாங்க? ரீல்ஸ் அடிமையாகிறான். நானும் என்னுடைய மனைவி ஒரு பக்கம் போயிருந்தோம். அவங்க பிராந்திய சபையார் தான். அவங்க பொண்ணு கையில மொபைலை கொடுத்துட்டான். சின்ன பிள்ளை தான், 2-3 வயசு தாக்கும். பக்கத்துல உட்காந்து அப்படியே மொபைல பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, தள்ளிக்கிட்டே இருக்குது. கொடுத்துட்டு பேசாம உட்காந்துருக்காங்க பேரண்ட்ஸ், கர்த்தருடைய சபையை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு குழந்தைங்க அழுதுன்னு எதை கொடுக்குறாங்க? ரீல்ஸ் பார்க்கறதுக்கு கொடுக்கணும். குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்கலன்னா சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க. அவங்க அழுகாம இருக்கணும், எதை கொடுத்துடணும்? மொபைல் என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். நீங்க அடிமையாகிறது இல்லாம யாரையும் அடிமைப்படுத்துறீங்க? உங்களுடைய பிள்ளைகளையும் அடிமைப்படுத்துறீங்க. அவர்கள் சுதந்திரவாளிகளா அடிமைகளா தேவனுக்கு? அவங்க தேவனுக்கு சுதந்திரவாளியும் அடிமையா இருக்கணும், தேவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனா அவர்கள் சாத்தானுக்கு என்னவாகிறாங்க? அடிமையாகிறாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளை சாத்தான் எப்படி வஞ்சித்தது? தன்னுடைய தந்திரத்தினாலே. பவுல் பயப்படுறார், கிறிஸ்தவர்கள் நினைச்சு பவுல் பயப்படுறார். அவர் சொன்னார் பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று உங்கள் மனம். இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்முடைய மனதை கெடுத்து போடுதுங்களா இல்லையா? கெடுத்து போடுதா? ரீல்ஸை நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், யூடியூபை தேவனுடைய வார்த்தைகள் கேட்பதற்கும், ஷார்ட் வீடியோவை தேவனுடைய வார்த்தைகள் கேட்பதற்கும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். பக்தி வித்திக்கு ஏதுவான பாடலை கேட்பதற்கு என்ன செய்யலாம்? கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை அழித்து போடக்கூடிய காட்சிகளை பார்க்கும்படியாக நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் யாருடைய கண்ணியில் இருக்கணும்?
சாத்தானுடைய கண்ணியில தான் இருக்கிறோம், தன்னுடைய தந்திரத்தினாலே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். என்ன சொல்றோம்? நம்ம ரீல்ஸ் பாக்குறதுனால நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறோன்றோம். சாத்தான் சொன்னா, அந்த கனியை நீங்கள் புசிக்கும் போது யார் மாதிரி இருப்பீங்க? தேவர்களை போல் இருப்பீர்கள். தகவலை தெரிந்து கொள்வதற்காக தான் எங்க போறாங்கன்னா வலைதளங்களுக்கு போறாங்க, ரீல்ஸ் போய் பாக்குறாங்க. அதுக்கு என்ன ஆயிடுறாங்க? அடிமையிறாங்க. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல சாத்தான் சொல்லுது, அந்த கனியை பாருங்க, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை. அந்த அம்மா இப்ப கனியை பாக்குறாங்க. அந்த கனி எப்படி பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இதெல்லாம் என்ன வகையான இச்சை? இது கண்களில் பார்ப்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய இச்சை. கண்களை பாக்குறாங்க இல்லைங்களா? அந்த கனிய கண்கள் பார்த்த போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க? அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் பறித்து புசிக்க வேண்டும். கனியை பார்க்கிறாங்க, பார்வைக்கு அழகுள்ள கனியா பார்க்கிறாங்க, புசிப்பதற்கு ருசியுள்ள கனியா பார்க்கிறாங்க. அந்த பாவங்கள் எதன் மூலமா ஏற்படுதுங்க? கண்கள். நம்முடைய கண்கள் நம்முடைய ஆத்மாவை அழித்து போடுமா? ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறோன்றாங்க. வெறும் தகவல் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறீங்களா? நம்மை ஆத்மாவை அழித்து போடக்கூடிய நிறைய காரியங்கள் நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. நிறைய பாடல் நீங்க கேட்பீங்க, சினிமா பாடல, நடனங்கள், ஆபாசமான நடனங்களை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அது உங்கள் மனதை என்ன செய்யுங்க? உற்சாகப்படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்தும். தொடர்ந்து பார்க்கும்போது என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அது உங்களை தூண்டி கொண்டே இருக்கும். போதை மாத்திரை, போதை ஊசியிலன்னு எப்படி கை கால் நடுங்க ஆரம்பிக்குதோ, அதே போல் ரீல்ஸ் பார்க்காம, மொபைல் எடுக்காம கை கால் நடுங்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீட்டுல மொபைல் வச்சுட்டு போயிருவாங்க, அரை மணி நேரம் டிராவல்ல போயிருவாங்க. திடீர்னு மொபைல் ஞாபகம் வரும், அங்கிருந்து திரும்பி அதுக்காக என்ன செய்வாங்க? வருவாங்க. காரணம் என்ன? மொபைலையும் நம்மை பிரிக்க முடியுதா? மொபைல் நல்ல விஷயம்தான். நாம எங்க இருக்கோம் தகவல் நம்ம என்ன செய்யறோங்க? கொடுக்குறோம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறாங்க? கால் பண்றாங்க. நாம் தகவல் சொல்றோம் என்னன்னு, நல்ல விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் தகவல் மாத்திரம் கொடுக்குதா? அது எதை விதைக்குதுங்க? இருதயத்துல பாவத்தையும் என்ன செய்யுதுன்னா விதைக்குது. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நம்முடைய சரீரங்களை எப்படி நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம்? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பாருங்க. இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அக்கிரமத்தை நாம் நடப்பிக்கிறோம். இங்க ரீல்ஸ் பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க பார்க்க போயிருப்பீங்க. ஒரு உடையை பற்றிய ஒரு காரியமோ அல்லது ஒரு உணவை பற்றிய ஒரு காரியமோ சமையல் குறிப்புகளோ இதை பார்க்க தான் நீங்க போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆயிருப்பீங்க? அதுல அடிமையாயிருப்பீங்க. இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பெரிய அபாயத்தை சொல்றாங்க. என்னன்னா, டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் மூளையில சுரக்குதான். நீங்க ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த திரவம் உங்கள் மூளையில சுரக்குமா. அப்படி சுரக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா. அது ஒரு போதை பொருளாகவே செயல்படுமா.
நீங்கள் முதல் முறை பார்க்கும்போது லைட்டா தான் சுரக்குமா. நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக நாளடைவில் என்ன செய்யுங்க, அதிகமா அது சுரக்க ஆரம்பிச்சிருமா. என்னால ரீல்ஸ் பார்க்க நிறுத்த முடியலன்னு சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க, எப்படி போதைக்கு அடிமை ஆகுறாங்களோ அதே போல அதுக்கு என்ன ஆயிட்டீங்க, அடிமை ஆயிட்டீங்க. பரிசுத்தத்திற்கு நம்ம அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும் தேவன் சொல்றாரு. நாம் எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமை என்ன பண்ணிக்கிறோங்க, ஒப்பு கொடுத்துக்கிறோம். ரீல்ஸ் பார்க்கும்போது முதல்ல எப்படி இருக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கும். படிப்படியா அந்த மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போகும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும், நம்மால் அதை நிறுத்தவே முடியாது. ரீல்ஸ் எந்த நேரத்தெல்லாம் பாக்குறாங்க, ரீல்ஸ் எப்பெல்லாம் பாக்குறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரீல்ஸ் பாக்குறாங்களா? பெரும்பாலான மக்கள் எப்போ வரைக்கும் ரீல்ஸ் பாக்குறாங்க? நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் பாக்குறாங்க. தொடர்ந்து ரீல்ஸ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரீல்ஸ் இருக்கு உள்ள. நீங்க அப்படியே தள்ள என்ன ஆயிட்டே இருக்குங்க, அந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன ஆகும், ரீல்ஸ் பாக்குறதுனால நம்ம கண் சுமுற்றோம் இல்லைங்களா, இது 50% குறையுதுன்னு சொல்றாங்க. கண்ணை எந்த அளவுக்கு சிமிட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு நல்லது. நீங்க ரீல்ஸ் பார்க்கும்போது கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுனால கண்ணுக்கு பெரிய ஆபத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ரீல்ஸ் பார்க்கறதுனால காலதாமதமா நம்ம தூங்குறோம். உடல் உறுப்புகள் என்ன ஆக ஆரம்பிக்குது, உள்ள கெட்டு போக ஆரம்பிக்குது. ரீல்ஸ் ஆபத்தா இல்லைங்களா? ஆபத்தா? இரவு நேரத்தில் நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு உயர்ந்த இரத்த அழுத்தத்தை என்ன செய்யுங்க, ஏற்படுத்தும். இதனால் ரீல்ஸ் பார்ப்பதினால் வரக்கூடிய ஆபத்து. ரீல்ஸ் பார்க்கறவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. அவர்களால் அதை என்ன செய்ய முடியாதுங்க, கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த இடத்துல நேரம் கிடைத்தாலும் மொபைலை கையில் எடுத்துக்குவாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். தேவன் நம்முடைய சரீரத்திற்கு விளக்கா எதை கொடுத்துக்கிறாரு? நம்முடைய சரீரத்தின் விளக்கு எதுங்க? நம்முடைய கண்கள். நம்முடைய கண்களை பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பார்க்காம பாவமான காரியங்களை பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கண்களின் விளக்கு என்ன ஆயிருங்க, சரீரத்தின் விளக்கு என்ன ஆயிருங்க, அணைஞ்சு போயிடும். கண்ணு இருட்டாச்சுன்னா சரீரம் முழுவதும் என்ன ஆயிருங்க, இருளா போயிடும். ரீல்ஸ்ல அசிங்கமான காட்சிகளை பாக்குறீங்க, ஆபாசமான நடனங்களை பாக்குறீங்க, சினிமா பாடலை பாக்குறீங்க, தொடர்ந்து எல்லா காரியங்களும் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்கன்னா உங்கள் சரீரம் இருளாய் போய்விடும். சரத்தின் விளக்கு கண்ணு கெட்டு போயிருன்றார், அது இருளா போயிருன்றார். ரீல்ஸ் பார்ப்பதுல மிகப்பெரிய ஆபத்து இருக்கா இல்லைங்களா? எல்லா பாவத்திற்கும் மூல காரணம் என்ன? மொபைல் தான். நிறைய குடும்பங்கள் நாசமாய் போனதற்கு காரணம் என்ன? நிறைய கணவன் மனைவிக்கு சண்டை வந்ததற்கு காரணம் என்ன? பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் போனதற்கு காரணம் என்ன? ஆபத்தை எங்க வச்சுக்கிறாங்க? அது நெருப்பு. நெருப்பை மடியில கட்டி சுத்திட்டு இருக்கிறோம் நம்ம. அது நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மை அழிக்குது, நம்முடைய குடும்பத்தை அழிக்குது, நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுதுங்க, அழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆபத்து எவ்வளவு பேருக்கு தெரியுது? இன்னைக்கு ஊழியக்காரவங்க, ரீல்ஸ் பார்க்காத ஊழியக்காரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவ்வளவு ஊழியக்காரவங்க என்ன செய்யறாங்க, ரீல்ஸ் பார்க்கறாங்க. ரீல்ஸ் பார்க்காத விசுவாசிகள் இல்ல. அவ்வளவு விசுவாசிகள் என்ன பார்க்கறாங்க, ரீல்ஸ். நல்ல காரியங்களை பார்த்தா ஓகே தான். ஆத்மாவை கெடுத்து போடக்கூடிய காரியங்களை பார்க்கறாங்களா? அது ஆபத்தா? ஆபத்தா இல்லைங்களா? அது ஆபத்து. கணவன் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாரு, காலையில வேலைக்கு போறாரு, நைட்டு வர்றாரு, வந்ததுக்கு அப்புறம் மனைவிட்ட பேசுறது இல்ல, பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்ல, மொபைல் வச்சுட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறார். மனைவி எல்லாம் காலையில சமையல்லாம் பண்ணி கொடுத்துட்டு
கணவனை அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு கணவர் வருவாரு, ஏதாவது பேசலாம்னு அன்பா உட்காந்துருப்பாங்க. கணவன் வந்தோடனே சாப்பிட்டு எதை எடுத்துட்டு வருங்க, மொபைல் ரீல்ஸா பார்த்துட்டு உட்காந்துருப்போம். மனைவிக்கு பார்க்கும்போது என்ன ஆகும், என்ன வருங்க மனைவிக்கு? எரிச்சல். பிள்ளைகள் எப்படி உங்களை மதிப்பாங்க? ஒரு குடும்பத்தின் தலைவன் என்று சொன்னால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமா? குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டுமா? கணவன் உண்மையில் இருப்பாரு, மனைவி ரீல்ஸா பார்த்துட்டு இருப்பான். வேலை போயிட்டு வந்து சாப்பாடு கேட்பாரு, மனைவி ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பான். சினிமா நாடகங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அன்பா பேச மாட்டாங்க, எப்போதும் மொபைல் கையுமா இருப்பாங்க. எத்தனை கணவருக்கு மனைவியை பிடிக்கும்? குடும்பங்களில் பிரச்சனை வருதா இல்லைங்களா? விவாகரத்து வருதா? கள்ள தொடர்பு வருதா? இன்னைக்கு பெரும்பாலும் வலைதளங்கள்ல பெரும்பாலும் நடக்கக்கூடிய பாவம் எதுன்னா கள்ள தொடர்பு. பாருங்க, ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிருக்குது. அந்த குழந்தை வந்து அழுதுட்டே இருந்துக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கமா எங்கேயோ குழந்தை அழுதுட்டே இருந்துக்குது. போலீஸ் விசாரிச்சுக்கிறாங்க, எங்க உங்க அம்மாவை காணான்னு. அந்த அம்மா பைக்ல ஒருத்தன் கூட என்ன பண்ணிருச்சுங்க, ஏறி இன்ஸ்டால பழக்கமா குழந்தை விட்டுட்டு போயிட்டான். போன மாசம் நமக்கு செய்தி தெரியும் இல்லைங்களா, நீதிமன்றத்தில் தீர்ப்பு. கள்ள தொடர்பு 2 பிள்ளைகளை கொண்டுட்டாங்க. இன்னைக்கு ஆயுள் தண்டனை. எங்க வந்துச்சுங்க இதெல்லாம்? வலைதளங்கள். எல்லாமே இருதயத்தை கெடுத்து போடக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வலைதளங்கள்ல கள்ள தொடர்பு வச்சுக்கிறான். கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம நம்முடைய ஆத்மாவை அழிச்சு போடுது. அதெல்லாம் நம்ம மதுபானம் பண்றது இல்ல, போதை வஸ்துக்களை என்ன செய்யறது இல்லைங்க, பயன்படுத்துறது இல்ல. ஆனா மோசமான பாவத்துல இருக்கிறோம். நம்முடைய கண்கள் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குங்க, வெளிச்சம். நம்முடைய சரீரத்தினுடைய விளக்கு தான் நம்முடைய கண்கள். அதை அணைந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்யணுங்க, பாதுகாக்கணும். நல்ல காட்சிகளை நம்ம பார்க்கணும். கெட்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கணும். இன்றைக்கு கெட்ட காட்சிகளை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் ஆசையா இருக்கிறாங்க. அடுத்தருடைய நிர்வாணத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசைப்படுறாங்க. இவ்வளவு மோசமான இருதயம் இதெல்லாம். எபேசியர் 5:14 பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் வலைதளங்கள்ல அடிமையா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய்ய, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து என்ன செய்வார், உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றாங்க, பிரதர் எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அதுல கூட நாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்க கூடாதா? முதல்ல எல்லாம் ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு விருந்தினரா போறோம்னா அந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த வீடே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கத்தை என்ன பண்ணிருப்பாங்க, மொபைல் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, கேம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எங்க சந்தோஷம் இருக்கு குடும்பத்துல எல்லாம்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொபைல் எடுத்துக்கிறான், ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறான், பிள்ளைகள் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆபத்துல இருக்குமோ இல்லைங்களா? எபேசியர் 5:16 பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு நேரத்தை கொடுக்கிறாருன்னா அந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும், அதை பிரயோஜனப்படுத்தணும். ரீல்ஸ் பார்க்கும்போது நம்முடைய இறுதியை குசிப்படுத்தும். ஆனால் நம்முடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு அதுல வீணா போயிருமா? வீணா போயிருமா இல்லைங்களா? குடும்பத்தில் நாம் நேரம் செலவிடணும், அது வீணா போயிருமா ரீல்ஸ் பார்க்கறதுனால? எத்தனை பேர் குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க, குடும்பத்தோடு யார் ரொம்ப ஐக்கியமாகறாங்க? ரீல்ஸ் பார்ப்பதின் மூலமாக மன அழுத்தம் ஏற்படுகிறது அப்படின்றான். அது மாத்திரம் தானே? ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன சம்பவிக்கும் தெரியுங்களா? அது காம இச்சையை தூண்டி விடும், பொருளாசையை தூண்டி விடும், பொறாமையை தூண்டி விடும். தூண்டுதா இல்லைங்களா? நீங்க சீன் சொல்றீங்க,
தூண்டுதான் இல்லையா? ஏங்க யாரோ ஒரு லேடி போடுற இதை வந்து அவளை இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எச்சிய தூண்டுமா இல்லைங்களா? நானும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிற. கை தூக்குங்க பார்க்கலாம். ரீல்ஸ்ல அதை பார்க்கும்போது தள்ளி விட்டுருவாங்க. சீ அப்படி தள்ளி விட்டுருவேன் சொல்லுங்க, எத்தனை பேர் இருப்பாங்க? மோசமான பாத்துல இருக்கிறோம். அது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. இது தேவனுடைய கட்டளை. இது நம்முடைய கண்கள் எப்படிதான் பார்க்கணுமா? நேரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேர்மையா பார்க்கணும். உன் கண்ணிமையில் உனக்கு முன்பு செவ்வையாய் பார்க்க கடவுதுன்ற. அசிங்கமான காரியத்தெல்லாம் பார்க்கலாமா? நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி பார்க்கலாமா? நம்முடைய கண்களை நாம் என்ன செய்யணுங்க? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் கண்களோட உடன்படிக்கை செய்த நான் இன்னொரு ஸ்திரியின் மீது நான் நினைப்பா இருப்பது எப்படி? யார் கேட்டாரு? யோபு கேட்கிறார். கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா அந்த உடன்படிக்கையில எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். என் மனைவி தவிர யாரும் என்ன செய்ய மாட்டேன், ஆசையோடு பார்க்க மாட்டேன். வலைதளங்கள்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆசையா பார்க்கிறோமே, அதெல்லாம் பாவம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரா? அதிகாரம் கொடுத்துக்கிறார். ஆகிலும் எல்லாம் நமக்கு தகுதியா இருக்குமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன்ற. தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எதுக்காக அடிமையா இருக்கலாமா? ஒரு மொபைல தேவன் கொடுத்துக்கிறாருன்னா நன்மைக்கு எதுவா பயன்படுத்துங்க, பாவத்திற்கு எதுவோ அதை பயன்படுத்தலாமா? 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே எதுல இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ரீல்ஸ், குறும்படம், அதுல இருக்க எல்லாமே. கண்களின் இச்சை, அந்த ரீல்ஸ்ல கவர்ச்சியான படங்கள்லாம் வருதா? வீடியோக்கள்லாம் வருதா? நடனங்கள், நகைச்சுவைகள் எல்லாம் வருதா? வருதா இல்லைங்களா? அது கண்களின் இச்சை தான் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? நம்முடைய கண்களின் இச்சையை தூண்டி விடுது. நீங்க தொடர்ந்து இதை பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். மாம்சத்தின் இச்சை, ரீல்ஸில் வரக்கூடிய சில இச்சைகள் நம்முடைய மாம்ச இச்சையை தூண்டி விடுதா? இது ஒழுக்கக்கேடான எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்குதா இல்லைங்களா? ரீல்ஸ், மாம்சத்தின் இச்சை, ஒழுக்கக்கேடான எண்ணங்களை நமக்குள்ள என்ன செய்யுதுங்க? அது உருவாக்குது. நம்முடைய மாம்ச இச்சைகள் நிறைவேற்றும் முறை என்ன செய்யுதுங்க? அது நம்மை தூண்டி விடுகிறது. ஜீவனத்தின் பெருமைன்றார். ரீல்ஸ் வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னா தங்களை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே காலரெல்லாம் அப்படியே தூக்கி விட்டுக்குவாங்க. நான் எந்த ஜாதி தெரியுமா? அப்படியே அறுவலை சூடி காட்டுவாங்க. ஜீவனத்தின் பெருமை. தங்களை பெரியவர்களாக, செல்வந்தர்களாக காட்டிக்குவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 15 இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து யாரோ வந்து பேச கூப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஹெட் மாஸ்டர் யாராவது கூப்பிட்டு வருவாங்க. அவங்களாம் பார்த்தா கலெக்டரா இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன், கஷ்டத்துல படித்தேன், நான் படிச்சு இந்த அளவுக்கு நான் கலெக்டரா இருக்கிறேன், இந்த அளவுக்கு இந்த பொறுப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலேஜ்ல, ஸ்கூல்ல யாருதுங்களா கூப்பிடுறாங்க? இன்ஸ்டால சினிமா பாட்டு போறான் பாருங்க, அவனை 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அவனும் ஒரு காலேஜ்ல கூட்டு பேச வைக்கிறாங்க. அவன் என்னங்க பேசுவான்? பிள்ளைங்க அவன் மேல போய் உழுகுதுங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அறிவு இருக்கா அவங்களுக்கு எல்லாம்?
ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறவங்க ஒரு ரீல்ஸ் போறவனை கொண்டு போய் வச்சு அவனை போய் பேச விடலாங்களா? அடுத்த 2 மாசம் பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டான். அதே நபர் பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டான். யோசனை பண்ணுங்க, அது ஜாதி பெருமையை தூண்டுறாங்களா? அதுல தூண்டிடுறாங்களா இல்லைங்களா? தங்களை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்களா? ஆபத்து இருக்கா இல்லைங்களா? இந்த 3 பாவம் எதுலதான் இருக்குங்க? நீங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸ்ல, அது குறும்படத்துல இருக்குது. இது எல்லாமே ஆபத்தானதா? இது பிதாவினால் உண்டானதா, உலகத்தினால் உண்டானதா? உலகத்தினால் உண்டானது. உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. எல்லாமே யாரு கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க? இந்த ரீல்ஸ் பாக்குறவங்க எல்லாம் பிசாசின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 பாருங்க. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது எல்லாமே என்ன? எப்படி சிக்கிக்கிறான்? போய் தன் சுய இச்சை, இதுல போய் சிக்கிக்கிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாரெல்லாம் இந்த இச்சையில போய் சிக்கிக்கிட்டாங்களோ கண்டிப்பா ஒரு நாள் என்ன இருப்பாங்க? என்ன ஆவாங்க? மரிச்சு போயிருவாங்க ஆத்மாவுல. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ரீல்ஸ் ஆபத்தா இல்லைங்களா? வலைதளங்கள் ஆபத்தா? ரொம்ப ரொம்ப ஆபத்து. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம் 22 பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிற நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எதை விட்டு ஓடுங்கிறாரு? பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ ஓடுன்றார், விலகி ஓடுன்றார். நமக்கு நேரா வந்துகிட்டு இருக்கோம், விலகி என்ன செஞ்சிரு? ஓடிரு. யார் தேவனை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்றாங்களோ அவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய? தேவனை தொழுது கொள்ளு. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. தேவனுடைய எச்சரிப்பு. அது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனுடைய எச்சரிப்பு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏங்க இதுல சொல்றதெல்லாம் வலைதளங்கள் இருக்காங்க, ரீல்ஸ்ல இதெல்லாம் இருக்கா? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இதெல்லாம் எங்க இருக்குங்க? இது எல்லாமே வேத வாக்கியத்துல இருக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்க மொபைல்ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதை என்ன செய்யுங்க? டைம் கிடைக்கும் போது பாருங்க, அதை படிங்க. நீங்க அதுலதான் இவ்வளோ காரியம் நம்ம என்ன செய்ய முடியுங்க? கற்றுக்கொள்ள முடியும். ரோமர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில்லா ஆராதனை. சரீரங்களை எப்படி ஒப்புக் கொடுக்கணுமா? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. நம்முடைய சரீரத்தை எப்படி ஒப்புக் கொடுக்கணுங்க? வசனத்துல பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும்ன்ற. இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்குமா? நம்முடைய இருதய மனம் ஆத்மா பரிசுத்தமா இருக்குமா? இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது உங்கள் மனம், இருதயம், உங்கள் சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்றார். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கொடிய காலங்கள் என்ன செய்யறோங்க? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அதை தள்ளிவிட்டு நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்யணுங்க? ஓட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 37 பாருங்க. நாம் தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டியது அவசியம். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி
உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடிக்கு. நம் வலைதளங்களை நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் எப்படிப்பட்ட காட்சிகள்? அது எல்லாமே மாயையானது. அதை நாம் பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி. தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். பிதாவே, என் கண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கணும். அந்த பாவங்களிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். தேவனுடைய வழிகளில் நாம் என்ன செய்யப்படணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணுங்க? கேட்கணும். இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க. நான் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். இப்படிப்பட்ட அசிங்கமான காட்சி என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். என்னுடைய நேரத்தை அந்த மாயான காரியம் என்ன செய்ய மாட்டேன்? செலவு பண்ண மாட்டேன். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்வேன்? அந்த நேரங்களை நான் பராமரிப்பேன். என் குடும்பத்துடைய தேவைகளை நான் என்ன செய்வேன்? சந்திப்பேன். ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பேன். மனைவியை பாதுகாத்துக் கொள்வேன், கணவனை பாதுகாத்துக் கொள்வேன், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வேன். முடிவு பண்ணுங்க. குடும்பத்தோடு எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஆளுக்கு மொபைல் வச்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த குடும்பம் எப்படி கட்டப்படும்? கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் ஒவ்வொரு பாவத்துல என்ன ஆயிடுவாங்க? விழுந்து போயிடுவாங்க. ரீல்ஸ் என்பது ரொம்ப ஆபத்தா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, எல்லா இச்சைகளை தூண்டி விடுமா? நிச்சயமா என்ன செய்யுங்க? தூண்டி விடும். அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.